بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இல்லாமுள்ள ஏஹிரிவினின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற இந்த திருமறை குர்ஆனும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையும் சரி, நாம் வணங்குகின்ற நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது இறைவன் ஒரு உருவம் உள்ளவன், அவனுக்கும் நம்மை போன்ற உருவங்கள் இருக்கிறது. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வந்து உருவமற்றவன் அல்ல, அவனுக்கும் உருவங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நாம் வணங்குகின்ற இறைவனுக்கு உருவம் இருப்பதாக தெல்ல தெளிவாக பிரகடனம் செய்கிறது. வெறுமன உருவம் இருக்குது மட்டுமா சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உருவம் உள்ளவன், எப்படி அழகானவன்கிறாங்க. இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் ரொம்ப ரொம்ப அழகானவன், பார்ப்பதற்கே அவ்வளவு அழகா இருக்குமா. அல்லாஹ் அந்த அளவிற்கு ரொம்ப அழகான ஒரு தோற்றம் கொண்டவன். யுஹிப்புல் ஜமால், அழகையே விரும்புபவன். அல்லாஹ் நம்மளே பார்க்கிறோமுங்க, மனிதர்களாகி நம்மையே இந்த அளவுக்கு அழகாக படைத்திருப்பவன். அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு அழகுள்ளவனாக இருப்பான்? அவன் அழகையே விரும்பக்கூடியவன், நம்மை போன்று அசிங்கத்தை விரும்பக்கூடியவன் கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் உருவம் உள்ளவன் என்பதையும், அவன் அழகான தோற்றம் கொண்டவன், அழகான உருவம் கொண்டவன் என்பதையும் நமக்கு பல்வேறு திருமறை குர்ஆன் வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் நமக்கு அறிவுறுத்துவதை, வழிகாட்டுவதை பார்க்கிறோம். இதை அறியாத நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள சில மடையர்கள் நாம் வணங்குகின்ற இறைவனை உருவமற்றவன் என்று தங்களுக்கு தாங்களே தங்களுடைய மனமையை பறைசாற்றிக் கொள்வதை பார்க்கிறோம். அவர்கள் கூறுவது போன்று நாம் வணங்குகின்ற இறைவன் ஒரு உருவமற்றவன் அல்ல, உருவம் உள்ளவன், அழகான தோற்றம் கொண்டவன். சரி, அல்லாஹ் உருவம் உள்ளவன் என்பதையும் தாண்டி ரொம்ப அழகாக இருப்பவன், பார்ப்பதற்கே கண்குளிர்ச்சியா இருக்கும், அந்த அளவுக்கு அழகு. இந்த உலகத்தில் நம்முடைய ரப்புல் ஆலமீனை பார்க்க முடியுமா? அந்த அழகான அவனுடைய தோற்றத்தை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் கிடைக்குமா? இந்த உலகத்தில் கிடைக்காது. அந்த அழகிய நம்முடைய ரப்புல் ஆலமீனை இந்த உலகத்துல வந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவனுடைய தரிசனத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல கிடைக்காது. அப்ப எங்க பார்க்கலாம்? மறுமையில பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்லும் போது சொல்றாங்க, எனது அருமை தோழர்களே, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர். ஒரு பௌர்ணமி என்று அப்படியே முழு நிலவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்துல சஹாபாக்கள் எல்லாம் கூட்டி பாருங்க, இந்த பௌர்ணமி இன்றைய தினத்துல அப்படியே ஜொலித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலவை பாருங்கள், இதை எப்படி தங்குதடையின்றி அவ்வளவு பிரகாசமாக பார்த்துட்டு இருக்கீங்களோ, அது போன்று மறுமை நாளில் உங்களுடைய ரட்சகனை நீங்க பார்ப்பீங்க, உங்களுடைய படைத்த எஜமானனை பார்ப்பீர்கள். என்ன தெரியுது? இந்த உலகத்துல பார்க்க முடியாது, ஆனால் மறுமை நாளில் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை எந்த விதமான தங்குதடை இல்லாமல், எந்த விதமான நெருக்கடி இல்லாமல் ஆளுக்கு முண்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த உலகத்திலே நீங்க பாருங்களேன், எவனாவது ஒருத்தர் வரான்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படி பெரும் ஏதாவது ஒரு நடிகன் வரான்னு வைங்க, அவனை பாக்குறதுக்கு பெரும் கூட்டம் கூடுது. அது பாக்குறங்கிற பேர்ல ஆளுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு செருப்பு போகும்போது பாண்டா செருப்பு புது செருப்பு வாங்கிட்டு போவான். அவனை பார்க்க போறங்கிற பேர்ல வரும்போது 2 செருப்பையும் கையில கொண்டு வருவான். என்னடா கேட்டா, இல்ல பார்க்க போன கூட்டத்துல முண்டி அடிச்சுட்டு போகும்போது செருப்பு பிஞ்சிருச்சு. இது மாதிரி ஆடையை கிழிச்சுக்கிட்டு செருப்பை பிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு காயத்தை வாங்கிக்கிட்டு போகும்போது நடத்தனப்பா போனேன், வரும்போது இவ்வளவு காயமா இருக்குது, வெட்டு காயமா இருக்கு, என்னங்க செய்ய? அவனை பார்க்க போறங்கிற பேர்ல இவ்வளவு ரணக்கணத்தை வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. இது மாதிரி நெருக்கடியாக நம்ம மறுமை நாள்ல அல்லாஹ் பார்க்கிறோங்கிற பேர்ல ஆளுக்கு ஒருத்தன் மேல ஒருத்தன் தாவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துவாமுன ஃபி ருயதிஹி, அல்லாஹ்வை பார்ப்பதில் உங்களுக்குள் நெருக்கடி இருக்காது, முண்டி அடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. ஆளுக்கு இருந்தபடியே ரொம்ப சலாமத்த பாதுகாப்பு அல்லாஹ் அழகிய முறையில பாப்பீங்க. அப்ப அல்லாஹ்வை நாம் மறுமை நாள்ல நிச்சயம் பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வை பார்க்கிறது இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது நாம் சொர்க்கத்திற்கே போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த ஏகத்துவத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றிருப்பதின் காரணத்தால் சொர்க்கத்துக்கு போவோம். அப்படி சொர்க்கத்துக்கே போனாலும் கூட அல்லாஹ் நமக்கு நிறைய இன்பங்களை தருவான்ல, அந்த இன்பங்களை எல்லாம் வேற நமக்கு மேலாக எது இருக்குமாம்? அல்லாஹ் பார்க்கிறதா இருக்குமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா தகல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் எல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிய பிறகு அல்லாஹ் வந்து சொர்க்கவாசிகிட்ட கேட்பானா, மா துரீதுன ஷைஅன், எதையான உங்களுக்கு தேவையாப்பா, என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க,
எதுவும் குறை இருக்குதா, எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமா, அசீதுன அழைக்கும், ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தரேன் அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். உடனே அவங்க சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, என்னையா அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்திருக்கிற, சொர்க்கத்துல இவ்வளவு இன்பங்களை வாரி கொட்டி இருக்கிற, அள்ளி இறச்சிருக்கிற, இதுக்கு மேலே வேணுமான்னு கேட்கறிய, அலம் துபையில் உஜூஹனா, இவங்களுடைய முகத்தை எல்லாம் வெண்மையா நீ ஆக்கலையா? அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லும் போது பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா நரகவாசிகளை பத்தி சொல்லும் போது சில மறுமை நாளில் சில முகங்கள் அப்படியே கருகருத்து இருக்கும். கருகருத்து இருக்கும்னா எல்லாம் அவங்க உள்ள வந்து கருப்பா இருக்கிறாங்க, அந்த நாட்டுக்காரங்க இல்ல, இந்த உலகத்துல அவங்க செஞ்ச தீமையின் காரணத்தினால கருப்பா இருப்பாங்க. ஆப்பிரிக்காக்காரங்க கருப்பா இருப்பான் போல, அமெரிக்காக்காரங்க மறுமை நாள வெள்ள வெள்ள அப்படி அல்ல, சில முகங்கள் மறுமை நாளில் கருத்து இருக்கும். எப்படி, எதனால? இந்த உலகத்தில் அவர்கள் செய்த தீமையின் காரணத்தினால் கருத்து இருக்கும். அதே போல எல்லாருடைய முகத்தையும் அல்லாஹ் சில முகங்கள் அப்படி வெண்மையாக இருக்கும். எதனால? சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவங்க செஞ்ச நன்மையின் காரணத்தினால், வணக்க வழிபாட்டின் காரணத்தினால் முகத்தை அப்படி வெண்மையா மாற்றி அனுப்பியிருப்பாங்க. அதை அந்த சொர்க்கவாசியில் மென்ஷன் பண்றாங்க. அலம் துபையில் உஜூஹனா, எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கலையா? கண்ணகரையில் இருந்துச்சு எங்க முகம்லாம், சொர்க்கத்துக்கு போறதுக்காக இந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிற, எங்க முகத்தை வெண்மையாக்கி இருக்கிற. அது மட்டும் இல்லாம துதுகில் ஜன்னா, எங்களை சொர்க்கத்தை நுழைச்சிருக்கிற, சொர்க்கத்துல பல இன்பங்களை வாரி இறைச்சிருக்கிற, துணச்சி நாமின் அதாபின்னார், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்திருக்கிற, இது போதுமே அல்லாஹ், இதுக்கு மேலேயுமா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க. அல்லாஹ் இன்னொன்னு இருக்கு, இதெல்லாம் பத்தாது, இன்னொன்னு தான் தரேன் அப்படின்னு சொல்லி ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள அந்த திரையை விளக்குவானாம். அதோட நம்ம அல்லாஹை பார்த்திருக்க மாட்டோம், நேரடி உரையாடல் மட்டும்தான், வாயால பேசிக்குவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டு இல்லப்பா இதெல்லாம் பார்த்தாது, இன்னொன்னு இருக்குது, அதை நீ அனுபவின்னு சொல்லி அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள அந்த திரையை விளக்குறான். விளக்கணும்னே அல்லாஹ் பாப்போமா, அவனுடைய அழகான தோன்றத்தை பார்த்து. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமா உது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظر இலா ரப்பிஹிம், இதுவரையும் அவங்களுக்கு என்னென்ன இன்பங்கள் எல்லாம் வழங்கப்பட்டதோ அதை விட அல்லாஹ்வை பார்ப்பதுதான் அவங்களுக்கு மேலானதாக இருக்கும். அந்த இன்பம்லாம் இன்பம் மாதிரியே தெரியாதான். சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவ்வளவு இன்பங்கள் அனுபவிச்சிருப்போம், அல்லாஹ் பார்க்கும்போது இதை விட டாப்பானவங்க அதுதான் தெரியும். பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை மறுமை நாளின் போது சில நஷ்டவாளிகள், சில கை செய்தவான்கள் இழந்துடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அல்லாஹ் பார்க்கறதுங்கிறது இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக குறிப்பிடுறாங்க. இந்த பாக்கியத்தை மறுமை நாளின் போது சில கை செய்தவான்கள், சில நஷ்டவாளிகள் அல்லாஹ் பார்க்க முடியாம போயிருவாங்க. அல்லாஹ்வுக்கு தன்னுடைய முகத்தை காட்டுவதற்கு, தன்னுடைய தரிசனத்தை அவங்களுக்கு காட்டுவதற்கு விரும்பல, நான் இவனை பார்க்கவே மாட்டேங்கிறான், நாட்டு அளவுடுங்கிறான். அப்படியான பல நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறாங்க. யார் அது? அவங்கள தான் பார்க்க போறோம். எதுக்காண்டி? அந்த லிஸ்ட்ல நாம போய் சேர்ந்துடக் கூடாது. எந்த ஒரு கால எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அல்லாஹ் தான் யார் யாரையும் பார்க்க மாட்டேன் என்று சொல்றானோ, தன்னுடைய தரிசனத்தை யார் யாருக்கு காட்ட மாட்டேன்னு சொல்றானோ, அப்படிப்பட்ட ஒரு நஷ்டவாதி பட்டியல்ல நம்ம பேர் இருக்கக்கூடாது. அந்த பட்டியலிருந்து நம்ம நீக்கணும். யார் யாருன்னு சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சலாசத்தும், மூன்று வகையினர் இருக்கிறாங்க. அந்த யார் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்கிறது பட்டியல் போடுறாங்க. மூன்று வகையினர். லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்வோடு பேச மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னையா? தண்டனை என்னவா? மூணு வகையினர் இருக்கிறாங்க. அவங்களோடு அல்லாஹ் மறுமை நாள்ல பேச மாட்டான். பேச மட்டும்தான் மாட்டானா, ஒலா எந்தூரிலையும் அவளை ஏறிட்டு பார்க்கவே மாட்டான். அடுத்து இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஒலா யுஸக்கிஹிம், அல்லாஹ்வை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இந்த மூணு இருக்குது. ஒரு அடியான சொர்க்கம் போவதா இருந்தா இந்த மூணுமே தேவை. அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம படணும், அல்லாஹ் நம்மளோட பேசணும், அல்லாஹ் நம்மள பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தணும். அல்லாஹ் நம்மளை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தாம சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு அமல்கள் அப்படியே மலை போல குவிச்சு வச்சிருக்கிறோமா? சொர்க்கம் போற அளவுக்கு அமல் அப்படியே பெரிய மலை போல சேர்த்து வச்சிட்டு இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்களே, என்ன மக்களே, லை யுத்கில அஹதுக்கும் அமலுஹு வல் ஜன்னா, நன்கு தெரிஞ்சுக்கங்க, நீங்க செய்கின்ற அமல் உங்களை ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைக்காது. சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. சஹாபாக்கள் யார சொல்லலாம், என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க செய்யற அமல்னால நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதா? அப்போ அந்த நீங்க உங்களுடைய நிலைமை எப்படி? நாங்க செய்யற அமல்னால சொர்க்கத்துக்கு போக முடியாது, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நீங்க செய்யற அமல்லையாவது சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? இல்ல, நானும் போக முடியாது. இல்லா யதகம்மதினி அல்லாஹு பி ரஹ்மத்தி மின்ஹு, அல்லாஹ் தன்னுடைய அருளினால் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர
அல்லாஹ் என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை தூய்மைப்படுத்தி சொர்க்கத்துக்கு அனுப்புனா தான் உண்டு, இல்ல நான் கூட போக முடியாதுங்கிறார். அப்ப அல்லாஹ் இந்த மூணுமே இருக்குது. அல்லாஹ் நம்ம கிட்ட பேசணும், நம்மள பார்க்கணும், பார்த்து பேசி நம்மை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தினால் மட்டுமே நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442515226. அந்த மூணையுமே அல்ல மாட்டேங்கிறான். அவனை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவனோடு அவனை பாவத்திலிருந்து நான் தூய்மைப்படுத்தவும் மாட்டேன். தூய்மைப்படுத்த மாட்டேன்னா சொர்க்கத்துக்கே அனுப்ப மாட்டேங்கிறான். யாரு? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 3 வகையினரில் முதல் வகையினரை குறிப்பிடுறாங்க. ஷேகுன் ஜானின். நல்ல கவனமா நம்ம கேட்கணும். முதல் முக்கியமான 3 வகையினர்ல முதல் வகையினரை குறிப்பிடுறாங்க. என்னவா? ஷேகுன் ஜானின், விபச்சாரம் செய்த முதியவர். ஒரு முதிய பருவத்தில் இருந்து கொண்டு, கிழவராக இருந்து கொண்டு அவர் விபச்சாரம் என்ற இந்த ஒரு குற்றத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ் அவரை மறுமை நாளில் பார்க்க மாட்டான், அவரோடு பேச மாட்டான், அவர் செய்த பாவத்திலிருந்து அவரை தூய்மைப்படுத்த மாட்டான். எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை! இந்த தண்டனை அல்லாஹ் இவனுக்கு பார்த்து ஏன் இப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான்? விபச்சாரம் செய்த இளையவன் சொல்ல மாட்டேங்கிறானே, அல்லது பொத்தம் பொதுவா விபச்சாரம் செய்தவன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அது என்ன விபச்சாரம் செய்த கிழவர், முதிய பருவத்தில் முதிய வயதில் விபச்சாரம் செய்தவர். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை விபச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், விபச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு தீமை. அதனுடைய தண்டனை சாதாரண தண்டனை இல்ல, இந்த உலகத்திலேயும் தண்டனைக்குரியது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன்னஹு அமர ஃபீமன் ஸனா, யார் விபச்சாரம் செய்தானோ அவன் விஷயத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். என்னவாம்? பிமியத்தி ஜல்தத்தின் வ தக்ரீபி ஆமின், 100 கசையடி கொடுக்க வேண்டும் எனவும் நாடு கடத்தணும் எனவும் நபியுல்லாஹி கட்டளை போட்டாங்க. யாருக்கு? கல்யாணம் ஆகாம பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சிட்டானா அவனுக்கு என்ன தண்டனை? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இந்த உலகத்திலே 100 கசையடி. அது அல்லாம இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போ, நீ தண்ணியில்லாத காட்டுக்கு ஓடுன்னு சொல்லி
வேறு நாட்டுக்கு நாடு கடத்துறது, இப்படியான ஒரு கடும் தண்டனையை பெற்று தரக்கூடிய காரியம் இந்த விபச்சாரம். இந்த உலகத்துல மட்டுமா மக்கள் நினைக்கிறாங்க அல்லாஹ் மறுமையில பார்க்காதே இருக்கு, எவன் கிழவனா இருந்து விபச்சாரம் செஞ்சாதான் நல்லா பார்க்க மாட்டான், நம்மளெல்லாம் பேசாம பூந்து விளையாடலாம், இறைவன் நம்மளெல்லாம் நல்லா கண்டுக்கவே மாட்டான், அதெல்லாம் அப்படியே போப்பாடுல சின்ன பையன் தெரியாதனமா செஞ்சிருப்போம் போ சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்படி அல்ல. விபச்சாரம் என்பதற்கு மறுமையில் எந்த அளவுக்கு கடுமையான தண்டனை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு எச்சரித்து போனாங்க. என்னவா சொல்றாங்க, ஒரு நாள் சுபஹ் தொழுது முடிச்சுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. எப்பவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுதுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அன்றாட வழக்கம் என்ன கேட்பாங்கன்னா, ஹல் ரஆ அஹதும் மின்கும் மின் ருயா, யாரும் இன்னைக்கு உங்களை யாரும் கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் கனவு கண்டிருந்தாங்கன்னா அதை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் அதற்கு உரிய விளக்கத்தையும் இறை செய்தியின் அடிப்படையில் கொடுப்பாங்க. இது அன்றாட வழக்கம். அன்னைக்குன்னு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கல. என்ன இன்னைக்கு யாரும் கனவு கண்டீங்களான்னு கேள்வி கேட்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வழியை சொல்றாங்க, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன், அதுல 2 மலக்கு என்னிடத்துல வந்தாங்க. எப்பவும் சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அன்னைக்குன்னு பார்த்து சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்காம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, நேத்து நான் ஒரு கனவு கண்டப்பா, அதை கேளுங்க இன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. 2 மலக்கு என்கிட்ட வந்தாங்க, என்ன அழைச்சிட்டு போனாங்க, நடங்க அப்படின்னாங்க. நானும் அந்தளிப்பு மாகும் அவங்களோட சேர்ந்து நடந்து போனேன். அப்ப நான் பல காட்சிகளை பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமயத்தில் பல்வேறு காட்சிகளை பார்க்கிறாங்க. அந்த காட்சியில ஒரு காட்சியை மட்டும்தான் இப்போது நாம குறிப்பிடுறோம். அது ஒரு நீண்ட செய்தி, சஹீஹ் புகாரில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ். அதுல சொல்றாங்க, அப்படி நாங்க போய்கிட்டே இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது அலா மிஸ்லி தனவுரி, அடுப்பு மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது அடுப்பு மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அப்போ நாங்க ஃபைதன் நித்தலானா அதுக்குள்ள அப்படி எட்டி பார்த்தோம். நான் அந்த மலக்கெல்லாம் சேர்ந்து எட்டி பார்க்கிறோம். ஃபைதன் ஃபீஹிம் ரிஜாலுன் வ நிஸாஉன் கஸீருன் உராத்துன், பல ஆண்கள், அதிகமான ஆண்கள், அதிகமான பெண்கள் நிர்வாணமா அதுல இருந்தாங்க. நான் உடனே மலக்குமார்ட்ட கேட்டேன், வன்ஹும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், என்ன இந்த மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி ஒண்ணு, ஒரு அடுப்பு மாதிரி ஒண்ணு இருக்குது, அது உள்ளுக்குள்ள இந்த அளவுக்கு ஆண்களும் பெண்களும் நிர்வாணமா கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லையா, அவங்க இருக்கிற இடத்துக்கு கீழே அப்படி நெருப்பு ஜுவாலி அப்படியே அவங்களுடைய உடலை முழுவதையும் கரித்து பசுமாக்கி மேலெழுப்பி வருதான். அப்படி அவங்களுடைய மேனியில படும்போதெல்லாம் அவங்க லவ் லவ் அப்படியே கூக்குறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. இதை பார்த்துட்டு சொன்ன சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், யார் இவங்க, இதனால இப்படியான ஒரு கடுமையான தண்டனை, அப்படி அடுப்பு மாதிரி உள்ள கிடக்குறாங்க, நரகத்தை அப்படியே அப்படி மேனியெல்லாம் கரித்து பசுமாக்கி மேலெழுப்பி வருது, அப்படி வேதனை தாங்க முடியாம கத்துறாங்க, கதறாங்க, யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மலக்கு பதில் சொல்லல, இப்ப நடக்க எல்லாம் கடைசியில தான் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து எல்லா காட்சியும் முடித்து இறுதியில விளக்கம் கொடுக்குறாங்க. இறுதியில கொடுக்குறாங்க விளக்கம் சொல்றாங்க, நீங்க பாத்தீங்களே அடுப்பு மாதிரி உள்ள போட்டு எல்லா ஆளையும் போட்டு நிர்வாணமா நிறுத்தி அவங்களுக்கு அடியில நெருப்பு பத்த வச்சு அவங்களுக்கு கரித்து பொசுக்கணுமே, வேற யாரும் இல்ல, அவர்கள் தான் இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள். விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் இப்ப இத்தகைய ஒரு வேதனை அனுபவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. அப்படி இறைவன் விபச்சாரத்துக்கு என்று என்ன ஒரு தண்டனையை தயாரிச்சு வச்சிருக்கிறான். விபச்சாரம் இந்த உலகத்துல செஞ்சியா எவனா இருந்தாலும் சரி, விபச்சாரத்துக்கு இந்த தண்டனை உண்டு. அதுக்காக வேண்டி அல்லாஹ் மறுமையில கேவலம் தான் பார்க்க மாட்டான், நம்மளையெல்லாம் கண்டுக்காம விட்டுருவாங்கிற ஒரு அலட்சிய போக்கு நம்மளத்துல வந்துடக்கூடாது. அதற்காக வேண்டி தான் இந்த ஒரு எச்சரிக்கை செய்து. சரி, இப்ப அல்லாஹ் இவனை பார்த்து தேர்ந்தெடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல்வேறு செய்திகள் பார்க்கிறோம். நீங்களே பாருங்களேன், நாம ஒத்துக்குவோமாங்க, இளைஞர்கள்லாம் நம்ம சேர்ந்து பேசிட்டு இருக்கோங்க, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இளைஞர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். டக்குன்னு ஒரு வயசான ஆள் நம்ம கூட சேர்ந்து நம்மளோட சேர்ந்து அப்படி ஜாலியா பேசிட்டு வராரு. திடீர்னு அவர் உட்கார்ந்துட்டு ரொம்ப செக்ஸியா ஒரு ஆபாசமா பேசுறாரு. நம்ம ஏத்துக்குவோமா? இளைஞர்கள் நம்ம பேசும்போது ஏத்துக்குவோம், நம்ம வயசு தானே, அப்படி நம்ம அதை ஒத்துக்கிட்டு போயிருவோம். ஒரு வயசான ஆள் பேசினா நம்மளே இங்க பாரு கெட்டு கிழவனை பாரு, இன்னைக்கும் நாளைக்கும் கிடக்குறான், இவனுக்கு கலகு வர்ற பாரு, நொல்ல பாரு, சொல்லுமா இல்லையா? அப்ப ஒரு வயசான ஆள் ஆபாசமாக பேசுவதே விரும்ப மாட்டேங்கிறோம். நாமளே இந்த அளவுக்கு ஒரு ஆபாசத்தை ஒரு வயசான ஆள் பேசுறத வெறுக்கிறோம் சொன்னா, படித்து ரப்புல் ஆலமீன் அவன் வெறுக்க மாட்டானா? அவன் இளையவன், விபச்சாரம் செஞ்சு அவனுக்கு தண்டனை இருக்கு. அவன் இளையவன், அதுக்குண்டான ஆசாபாசங்கள் நிறைஞ்சவன், செஞ்சா அதுக்குண்டான தண்டனை இருக்குது, அது ஓகே, அது வேற. நீ கேட்டு கிழவனி இன்னைக்கும் நாளைக்கும் உள்ளவன், உனக்கு என்னடா இவ்வளவு ஆசை கிடக்கு, உன்னை நான் மறுமையில பார்க்கவே மாட்டேங்கிறோம். கடுமையான தண்டனை. அப்ப முதிய பருவத்தில் யார் யாரெல்லாம் விபச்சாரம் என்ற ஒரு கொடிய ஒரு தீமையை செய்கிறார்களோ அல்லாஹ் அவரை மறுமை நாளில் பார்க்க மாட்டான். இது சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள செய்தி. அடுத்து 2வது வகையினரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. யாரு?
ஷைகுன் ஜானின் மலிகுன் கذாபுன், பொய் பேசக்கூடிய அரசன், அரசனாக இருந்து பொய் பேசுபவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. பொய் என்பது அதுவும் ஒரு குற்றம் தான். இன்னும் சொல்ல போனா பொய்க்கும் அதே சம்பவத்துல ஆரம்பத்துல சொன்னமே, அதே சம்பவத்துல பொய்க்குமே தனியா பிரத்யேகமா ஒரு தண்டனையை சொல்லி தந்திருக்காங்க. ஆனா நம்ம மக்களை பொறுத்த வரையும் பொய்ங்கிறதுனா ஒரு பாவமே கிடையாது. இன்னும் பொய்யா அது ஒரு பாவமான்னு கேட்போம். நம்மளை பொறுத்தவரை அதானே சர்வ சாதாரணமா ரெடிமேட்டா நுனி நாக்கில் இருக்கும் பொய். கேட்டவனையோ அல்லது கேட்காமலையோ அப்படியே ரெடிமேட்டா வந்து விழும். ஏங்க நேத்து மறக்கிறதுல பயம் நினைச்ச ஆளையே பார்க்கலையே அப்படின்னா அதுவும் அங்க நேத்து ஒரு முக்கியமான வேலையா போச்சு. என்ன வேலைன்னு கொஞ்சம் நோண்டி கேட்டோம், இங்க நல்ல கோட்டை விட்டு தூங்கிருப்பாரு, அதான் பெரிய வேலை. ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அவனா வந்து வழிய வந்து சொல்லுவான், நேத்து நான் ஏன் வரலன்னா நேத்து ஏன் நான் பயானுக்கு வரலான்னு சொல்லி அது ஒரு காமரம் பயன் பண்ணுவான் அவன். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். பயானுக்கு வரலங்கிறதுக்கு ஒரு பயானை போட்டுருவோம். இந்த அளவுக்கு பொய் என்பது நம்முடைய நாவில் சர்வ சாதாரணமாக வரக்கூடியது. ரெடிமேட்டாக ரொம்ப சர்வ சாதாரணமாக அதை ஒரு தீமையாகவே நம்ம யாரும் கருத மாட்டோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சம்பவத்தின் போது புகாரில் இடம்பெறுகிற அந்த சம்பவத்தை சொல்றாங்க. நான் மறுமை நாள பல காட்சிகளை பார்த்தேன். அதுல ஒண்ணு என்ன சொன்னா, நான் பாக்குறேன் சிலர்கள் வந்து ஒரு மனிதர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இன்ன அத்தைனால ரஜுலின் முல்தஜின், மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதர்கிட்ட வந்தோம். அவர் தலைமாட்டில் அலா ராசிஹி காயிமுன் ஆகரு, தலைமாட்டில் இன்னொருத்தர் நின்று இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய கையில எதிஹி கல்லூபு மின் ஹதீத், அவருடைய கையில இரும்பாலான ஒரு குக்கி இருந்துச்சு. அந்த குக்கியை வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கிற அந்த ஆளுடைய ஒரு வாய் புறத்துல வராரு. வந்து அந்த வாயில போட்டு இலா கஃபாஹு அப்படியே பிடரி வரை இழுத்தார். வாயில போட்டு அந்த கொக்கிய வாயிலின் ஒரு ஓரத்துல போட்டு அப்படியே பிடரியோடு இழுத்தாங்களாம். அதோட விடல ஓ மன்ஹிரஹு இலா கஃபாஹு, மூக்கின் ஒரு துவாரத்தில் போட்டு அதை பிடரியோடு இழுத்தார். ஓ ஐனஹு இலா கஃபாஹு, கண்ணின் ஒரு கண்ணுல போட்டு அதை பிடரியோடு இழுத்தார். இப்படியே ஒரு சைடு செஞ்சு முடிஞ்ச உடனே டக்குன்னு அந்த கொக்கி எடுத்துட்டு வந்து லெப்ட் சைடுல வராரு. லெப்ட் சைட்லயும் அதே மாதிரி அந்த வாயின் ஒரு ஓரத்தை, மூக்கு துவாரத்தை, கண்ணை இப்படி நோண்டி எடுக்கிறார், முகத்தையும் சிதைக்கிறார். இப்படியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது பார்த்து கேட்டேன், யாரு இவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டேன். அப்ப அந்த மலக்குமாக சொன்னாங்களா, இவங்கதான் வந்து இன்னஹு ரஜுலுன், யாரு தெரியுமா, நீங்க பாத்தீங்களா ஒருத்தர படுக்க வச்சு வாய மூக்க கண்ணெல்லாம் அப்படியே சிதைச்சமே, எகுதூமின் பைத்தி, காலங்காட்டால வீட்டுல இருந்து கிளம்புவான். கிளம்புனா பொய் பேசுவான் ஹத்தா தபுலுகுல் ஆஃபாக், எல்லா திசையும் பரவுகிற அளவுக்கு பொய் பேசுவான், அந்த புலகு புழுகுவாங்கிறாங்க. பொய்க்கு வழங்கப்படுகிற தண்டனை என்ன, நம்முடைய முகமே சிதைக்கப்படுது. இப்படியான ஒரு தண்டனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கிறாங்க. பொய் என்பது யார் பேசினாலும் அது குற்றத்துக்குரிய ஒரு காரியம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவளை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொல்றாங்க. அது யாரு, பொய் பேசக்கூடிய அரசன். அடுத்த மூன்றாவது வகையினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிலுன் முஸ்தக்பிருன், ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு பெருமை அடிப்பவன். வேறு யாரும் பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து கர்வமும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது, வேறு யாரும் பெருமை அடிப்பதற்கு தகுதி கிடையாது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமை என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். ஆனா என்ன, ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு எவன் பெருமை அடிப்பானோ, பெருமை அடித்தால் அதுக்கு பாவம் இருக்கு, அதுக்கு தண்டனை இருக்கு. ஆனா ஒருத்தர் ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு பெருமை அடிச்சா அல்லாஹ் அவனை பார்ப்பதற்கே வெக்கப்படுறான்.
அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான், பேச மாட்டான். நம்மள பாருங்க, குடிக்கிறதுக்கே கூழ் இருக்காதுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர்னு. பெரிய ஆட்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன, குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காது, கூழ தான் குடிச்சிட்டு இருப்பானா. வெளியே பேசும்போது மட்டும் பெருசா நாங்கெல்லாம் வாய் கொப்பளிக்கிறதா இருந்தா கூட பன்னீர்ல தான் வாய் கொப்பளிப்போம் அப்படிங்குவாங்க. குடிக்கிறதே கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர்ங்கிற கரையில அந்த கதையில் ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு பெருமை அடிக்கிறாங்க. இவர்களை அல்லாஹ் மறுமையினால பார்க்கவே மாட்டான். பெருமை இருக்குது, அது யாரும் டச் பண்ணவே கூடாது. ஒண்ணு அல்லாஹ்வுடைய ரைட்ஸை கை வைக்கிறது அல்லாஹ் சர்வ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான். சொல்ல போனா அது நமக்கு எதிர்வினையாக அமைஞ்சிடும். அதுக்குதான் ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. என்ன, அல்லாஹ்வுடைய ரைட்ஸ் நம்ம எடுக்க கூடாது, எடுத்தால் அல்லாஹ்வுக்கே பிடிக்காது, அது நமக்கே எதிர்வினையா அமைங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுறாங்க. அது இந்த சமயத்தில் சொல்வது ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன, முந்தைய காலத்துல ரெண்டு மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரஜுலானி யக்ததிலான், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். சண்டை போட்டு இருக்கும் போது இவன் அப்படியே தாறுமாறா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்களாம். நம்மளே பார்க்கிறோம்ல, ஏகத்துவ சகோதரர்கள் சொல்றோம், கொள்கை சகோதரர்கள் சொல்றோம், நமக்குள்ளே சண்டை வந்துன்னா என்ன, வார்த்தை வரதே தெரியாது. அந்த அளவுக்கு தாறுமாறா, ஏதுக்கு மாறாதான் வார்த்தை வரும், கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஆபாசம். முதல்ல அப்படியே டீசெண்டா போயிட்டு இருக்கும், அடுத்து அப்படியே படு மோசமான நிலைக்கு போகும், அடுத்து கை தகராறு வரும், அடுத்து கட்டி பிடிப்போம், அடுத்து மலிவத்தம் தான் கீழே போட்டுக்கிட்டு புரண்டு படுக்கிறது தான். இது மாதிரிதான் சண்டைங்கிறது முத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த ரெண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே எல்லை மீறி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொன்னானா, வல்லாஹி லா யக்ஃபிரு லி ஃபுலான், அல்லாஹ் நீ சத்தியம் என்று சொல்கிறேன், அல்லாஹ் இன்னார மன்னிக்க மாட்டான். சண்டையில நம்ம அவன் என்னமோ ரொம்ப யோகிய மாதிரியும், அவன் ஒண்ணுதான் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்ட, நீ என் கூட சண்டை போட்டுல, என்னைய அடிச்சல, நம்ம ஆளுக்களே சொல்லுவான். நம்ம என்னமோ ரொம்ப புத்திரங்கிற மாதிரி, நீ என் கூட சண்டை போடல, அல்லாஹ் ஒன்னதான் மன்னிப்பானா அப்படின்னு கேட்போம். அது மாதிரி அந்த மனிதன் சொல்லிடுறார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். அப்ப டக்குன்னு அல்லாஹ் அந்த அடியான்ட்ட பேசினாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டுறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள செய்தி. எப்படி நீ சொன்ன, நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு எது சொல்லுச்சு சொல்லு, நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு யார் சொல்லி தந்தது? அல்லாஹ் அப்படி கடுமையா தன்னுடைய கோபத்தை பதிவு செஞ்சுட்டு அடுத்து அல்லாஹ் சொன்னா, இன்னி கஃபர்து லஹு, நீ யார மன்னிக்க மாட்டேன்னு சொன்னியோ அவனை நான் மன்னிச்சேன்டா. நீ எவனை மன்னிக்க மாட்டேன்னு ஏன் ரைட்ஸ் நீ எடுத்தல, மன்னிக்கிறேங்கிறது ஏன் ரைட்ஸ், நீ பாட்டு இஷ்டத்துக்கிட்டு அல்ல நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் இன்னி கஃபர்து லஹு, நான் அவனை மன்னிச்சிட்டேன். நீ எவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியோ அவனை மன்னிச்சிட்டேன். இன்னி ஹபத்து அமலக்க, நீ செஞ்ச அமலப்புள்ள அழிச்சிட்டேன். ஏன் ரைட்ஸ் எடுத்தல, நீ ஒன்ன மட்டும் பெருசா மன்னிப்பேன், ஒன்னு நான் மன்னிக்க மாட்டேன், ஓ அமல் அழிச்சிட்டேன். நீ யார மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியோ அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேங்கிறான். இந்த சம்பவம் நமக்கு எதை சுட்டி காட்டுது, அல்லாஹ்வுடைய ரைட்ஸ் நம்ம கையில் எடுத்தோம்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். அந்த பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. இன்னும் திருமறை குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான்ல, அல்லாஹ் அவனை தவிர்த்து இருந்த கடவுளும் இல்லை, அல் அசீஸ் அல்லாஹ் கண்ணியமானவன், அல் ஜப்பார் அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்துபவன், அப்படியே தன்னை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் மன்னிப்பவன், நிகழ்ச்சி அன்பாளன். அதுல ஒரு பண்பு சொல்றான், அல் முத்தக்கப்பிரு, அல்லாஹ் பெருமை அடிப்பவன். பெருமை அடிப்பது அல்லாஹ் விரும்புறான். பெருமை என்பது அல்லாஹுக்கு தேவை, அல்லாஹுக்கு அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தகுதி அது. அந்த பெருமையை நம்ம ஒருபோதும் எடுத்து விடக் கூடாது. அதுவும் ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு இந்த பெருமை என்பதை நாம் கைகொண்டோம் சொன்னா அந்த அடியானை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான், அவனோடு அல்லாஹ் மறுமை நாளில் உரையாட மாட்டான், பேச மாட்டான், அவனை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த மாட்டான். இது முதல் மூணு வகையினருங்க. இந்த 3 வகையினர் மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வகையினர் சொல்லியே பல்வேறு நபர்களை நமக்கு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அதுல இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலாஸத்துன், இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் மறுமை நாள்ல அவங்களோடு பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் அவங்களை ஏறிட்டு பார்க்க மாட்டான். வலா யுஸக்கிஹிம், அல்லாஹ் அவங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த மாட்டான். யார் அது? அந்த 3ல முதல் ஆளை குறிப்பிடுறாங்க, அல் மன்னான். மன்னான் உள்ளுக்குள்ள போக மாட்டான். மன்னான் யாரு? எவங்களாம் மன்னான் பேர் வச்சிருக்கானோ அவன் உள்ளுக்குள்ள போக மாட்டான் போல. நம்ம பேர் தான் அப்துல் ரஹ்மான் ஆச்சு, நம்ம பேர் தான் அப்துல் கரீம் ஆச்சு, நம்மளாம் உள்ளுக்குள்ள அடிச்சு முடிச்சு போயிடலாம். மன்னான் போக மாட்டான். நல்ல வேளை நமக்கு இந்த பேர் வச்சாங்க. அப்படி அல்ல. மன்னான் யாரு? செய்த தர்மத்தை சொல்லி காட்டுப்பவன். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் நாம அதிகமான அளவுல நல்லறங்கள் செய்யணும். அந்த நல்லறங்கள் தான் மறுமை நாள நம்மளை காப்பாற்றும். அந்த நல்லறங்கள் தான் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும்.
ஆனால் இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் செய்கிற அந்த நல்ல அமல்கள் இருக்குல்ல, அந்த நல்லறங்கள் அதை நம்ம வாயால சொல்லக்கூடாது. வாயால அதை சொல்லி நான் தான் அங்க பாருங்க ஃபேனை கூட நான் தான் வச்சேன் பள்ளிவாசல கொடுக்க ஃபேனை கொடுப்பா 2 ஃபேனு 3 ஃபேனு அள்ளி கொடுக்கறது, கொடுத்துட்டு நினைச்சிருது இந்த ஃபேன்லாம் நான் தாங்க கொடுத்தேன், இந்த லைட்டு அதுவும் நான் தாங்க பாருங்க என் பேரோட சேர்ந்த ஃபேன் சுத்துது பாருங்க, இவர் பேரும் சேர்ந்தாங்க சுத்திட்டு இருக்கும் ஃபேனு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஃபேன் மட்டும் கொடுக்கறது இல்ல, அதுல தம் பேர் அன்பளிப்பு 6 3 அப்துல் ஹமீத் பாகவின் அடிப்பாரு, அடிச்சுட்டு அதுவும் சேர்ந்த உங்களுக்குள்ள சுத்திட்டு கிடக்கும். பாருங்க நான் தாங்க கொடுத்தேன், காம்புல கடக்கட்டும் பயப்புல பிழைச்சிட்டு போட்டுன்னு சொல்லி நான் கொடுத்தேங்க அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு ஏழை எளிய நிலைமையில இருக்கிறவங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு உபகாரம் செய்யறது. அவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்த உடனே நான் தாங்க கொடுத்தத பாருங்க, நம்மள கண்டுக்கிறான்னு பாருங்க, நான் கொடுத்து வளர்ந்த ஆளு அவன் நம்மள வந்து இப்படி பேசலாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த செய்த தர்மத்தை சொல்லி காட்டுறதுக்குள்ள அது நம்முடைய தர்மத்தை அழிக்கக்கூடியது. நாம என்ன நல்ல செஞ்சோமோ அதையெல்லாம் அழிக்கக்கூடியது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது லா துபுதிலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி, நீங்கள் செய்த நல்லறங்களை சொல்லி காட்டி அழித்து விடாதீர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நம் அனைவருக்கும் இந்த உபதேசத்தை செய்கிறார். என்னவா, நீங்க நல்ல அமல்கள் செய்றீங்கல்ல, அதையெல்லாம் பிற மக்களுக்கு சொல்லி காட்டி செஞ்சு நல்ல அமல் அழிச்சிடாதீங்க பாங்க. அப்ப நாம் செய்த நல்லறங்களை ஒருத்தர சொல்லி காட்டணும் நீங்க பெருமைக்காக வேண்டி, அது நம்ம செஞ்சதை செய்யாத மாதிரி ஆக்கும். இன்னும் திருமறை குர்ஆன்ல இது மாதிரி செய்த தர்மத்தை சொல்லி காட்டுறது, பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக செய்யறது, இதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு உதாரணத்தை நம் எல்லாருக்கும் விளங்குற வகையில ஒரு தெள்ள தெளிவான உதாரணத்தை சொல்றான். என்னவா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும்போது ஃபமஸலுஹு, அவனுக்கு உதாரணம் கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு சல்தன். இது மாதிரி செய்த தர்மத்தை சொல்லி காட்டுறது, பிறகு பார்க்கணுங்கிறதுக்காக செய்யறது, இவங்களுக்கெல்லாம் உதாரணம் ஒரு வழுக்கு பாறை மாதிரி. அந்த வழுக்கு பாறையில மண் படிஞ்சிருக்குது, அதுவே வழுக்கு பாறை நிக்கிறதே கஷ்டம். அந்த வழுக்கு பாறையில கொஞ்சம் மண்ணு படிஞ்சிருக்குது, அந்த மண்ணு படிஞ்சிருந்தா கூட அப்படியே போயிரும். அதுக்கு மேல அல்லாஹ் சொல்றான் ஃபஅஸாபஹு வாபிலுன், பெரும் மழை அந்த மண் படிந்த வழுக்கு பாறையில பெய்யும் போது ஃபதரகஹு சல்தன், அப்படி வலிச்செடுத்தமான ஆக்கிறது இல்ல, எதுவுமே இல்லாத மாதிரி. அதுக்கு முன்னால பள்ளி இருந்தாங்கிற அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துருது இல்ல, அது மாதிரி உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். பாருங்க, நவுது பில்லா, அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். செஞ்சுட்டு செய்யாத மாதிரி 10 லட்சத்தை கொடுக்கிறோம், கொடுக்காத மாதிரி பலன். அப்படி எதுக்கு? ஒருபோதும் நாம் இது போன்ற நம்முடைய இஸ்லாமிய சமூகம் செய்த நல்லறங்களை ஒருபோதும் நாம் சொல்லி காட்டிவிடக் கூடாது. பெருமைக்காக வேண்டி, ஆணவத்திற்காக நம்மை புகழ வேண்டும், நாம் புகழ் பெற வேண்டும் என்ற நோக்கில் ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது. அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ரெண்டாவது 3 சொன்னாங்கல்ல, அது 2வது நபரை சொல்றாங்க அல் முஸ்பிலு இஸாரஹு, தன்னுடைய ஆடையை தரையில் படும்படி இழுத்து செல்பவன். அதான் முஸ்பிலுவாங்க. முஸ்பில்னா என்ன? ஆடையை ட்ரெஸ் போட்டிருக்கிறோம்ல, அதை தரையில் போடும்படி இழுத்து செல்பவன். சொன்ன உடனே எல்லாரும் நம்மள பாக்குறாங்க, நம்ம பேண்ட் அப்படித்தானே கிடக்குது. சொன்ன உடனே நம்ம எல்லாரும் அப்படிங்க பாக்குறாங்க, இன்னும் இவரு பேண்டும் அப்படி தரையை தட்டிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு. இதில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை விளக்க வேண்டியிருக்குங்க, பெருசா ஒண்ணு விளக்க வேண்டியது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்க, எவன் ஆடையை தரையில் படும்படி இழுத்து செல்வானோ அல்லாஹ் அவனை மறுமை நாள் எந்தூரில்லா, மறுமை நாள் எல்லாம் பார்க்க மாட்டான். ஆனா பொதுவாகவே பொதுவாக நம்ம ட்ரெஸ் போடுறோம், அது கணுக்கால் கீழே இருக்குது, அதனால அல்லாஹ் பார்க்க மாட்டானா? கூடுதல் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. மற்ற ஹதீஸ்களை பார்க்கும்போது, மற்ற சம்பவங்களை பார்க்கும்போது என்ன தெரியுது? கூடுதலாக ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு சேர்த்து சொல்றாங்க. என்ன? மன் ஜர்ர ஸௌபஹு குயலா, யார் பெருமைக்காக வேண்டிய ஆடையை தரையில் படும்படி இழுத்து செல்வானோ, யார் பெருமைக்காக வேண்டிய ஆடையை கணுக்காலுக்கு கீழே விடுவானோ, அவன் அல்லாஹ் மறுமையினால் அவனை பார்க்க மாட்டான், அவனோடு பேச மாட்டான், அவனை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த மாட்டான். அப்ப நம்ம என்ன விளங்க வேண்டிய விஷயம் என்ன? ட்ரெஸ் கணுக்கால கீழே போறது பொதுவாக குறையில்ல, பெருமைக்காக வேண்டி போட்டால் குற்றம். பெருமைங்கிறது நம்ம சொல்ல முடியுமா?
இது என்ன வெளியே தெரியுற விஷயமா? இது போட்ட உடனே பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கண்ணாடி உள்ள மேட்டரா? இது உள்ளம் சம்பந்தப்பட்டது. நீங்க பெருமைக்காக வேண்டி போறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் அதுக்காக வேண்டி போறேனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒண்ணு. இதுல அவரவர் தான் பேணிக்கையாக இருக்கணும். அவரவர் தான் தன்னுடைய உள்ளத்துல பெருமை என்ற இந்த ஒரு பண்பு வராத அளவுக்கு பார்த்துக் கொள்ளணும். இது அது மாதிரி உள்ள விஷயம். பெருமைக்காக வேண்டிய ஆடையை தரையில் படும்படி இழுத்து சென்றால், நீங்க மன்னர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பழைய காலத்து மன்னர்கள்லாம் ட்ரெஸ் போடுவான், அது உள்ளுக்குள்ள போய் 2 பேரும் நிக்கலாம், அது மாதிரி ட்ரெஸ் போடுவான். எதுக்காக வேண்டிய? அப்படி வெறும் பெருமைக்காக வேண்டிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பின்னால் 2 பேரும் அவன் ட்ரெஸ்ஸையே தூக்கிட்டு வரணும் தரையில படாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்வாங்க மன்னர்கள்லாம். அதை கண்டிச்சு இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதையும் நான் மனதில் நிறுத்தணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 வகையினரையும் குறிப்பிட்டு விட்டு 3வது சொல்றாங்க, அல் முன்ஃபிகு சில்அத்தஹு பில் ஹல்ஃபில் காதிபி, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்பவன். 3வது யாராம்? இது நம்ம சர்வ சாதாரண ஒரு விஷயமாக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சமூகத்தில் பரவலாக நடக்கின்ற ஒரு விஷயம். வியாபாரம் செய்யறதுன்னு சொன்னாலே வியாபாரத்தின் போது பேண வேண்டிய ஒரு ஒழுக்கத்தை இங்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்னவா? பொய் சத்தியம் செய்து யாரு தன்னுடைய பொருளை விற்கிறானோ அவனை மறுமையினால் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இவ்வளவு ஒரு கடுமையான தண்டனை இது. இது 2வது பட்டியல். 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டியல் போடுறாங்க. இன்னும் பட்டியல் போய்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பட்டியல் யார் அது? இது முக்கியமா பார்க்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனா இந்த பட்டியல்ல நம்ம பலர்கள் வந்துருவோம். இப்ப சொன்னதெல்லாம் பரவாயில்லையே, இந்த 6 பேரும் நம்ம இல்லப்பா தப்பிச்சோம் நினைச்சிடலாம். 6 பேரும் நம்மலாம் சேரலையே பரவாயில்ல தப்பிச்சோம் பழிச்சோம் நினைப்போம். இப்ப சொல்ல போறோமே, இந்த பட்டியல்ல நம்ம பெரும்பாலும் வந்து விடுவோம். என்ன? இது அகமதுல 26,212வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸலாசத்துன் 3 வகையினர் இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ் மறுமையினால அவங்கள பார்க்க மாட்டான். அவங்க சொர்க்கத்துக்கும் லா யதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கும் அவங்க போக முடியாது. யார் அது? முஃமினுன் பிசிஹ்ரின், சிஹ்ர் உண்மை என்று நம்புபவன், சூனியத்தை நம்புபவன் அல்லாஹ்வை மறுமையினால பார்க்க மாட்டான். சூனியம்னா என்ன? சிஹ்ர்ங்கிறது ஒரு மனிதன் எந்த விதமான கருவிகள் இல்லாம புற சாதனங்கள் இல்லாம அடுத்தவங்களுடைய உடம்புல பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இப்படி நம்பினா இதாங்க சிஹ்ர். அது உலகத்துல சாத்தியமே இல்லை. இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் மேல எந்த விதமான கருவி இல்லாம சாதனம் இல்லாம ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? பாத்துக்கிட்டே ஏதாவது பண்ண முடியுமா? இவங்களாம் சொல்லுவான், பாக்குறதுலயே வசியம் பண்ணுவாங்க, இப்படி பாத்துக்கிட்டே இருப்பான், டக்குன்னு அவன் பின்னாலேயே போற மாதிரி கூட்டு போயிருவான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்குறதுனால என்ன வரும் சொல்லுவாங்க, சினிமாலாம் காட்டி காட்டி ஏமாத்து. எங்க கண்ணையே பாருங்க, கண்ணையே பார்த்தா என்னதான் ஏற்படும்? கண்ணையே பார்த்துதான் இருக்கணும், பார்த்து தூக்கம் தான் வரும். அதுக்கு மேல ஒண்ணு நடக்க போறது கிடையாது. இது மாதிரி இந்த சூனியம்ங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அதை நம்புபவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. 1. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆக்கு வாலிதைஹி, பெற்றோரை நோவினை செய்பவன். பாருங்க, பெற்றோரை நோவினை செய்பவனுக்கு இறைவன் கொடுக்கிற தண்டனை என்ன? சொர்க்கத்துக்கே போக முடியாதுங்கிறாங்க. பெற்றோரை நோவினை செய்பவன் சர்வ சாதாரணமா இருக்குதா இல்லையா? நம்ம இடத்துல நாம் பெற்றோரை நோவினை செய்யாம இருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏகத்துவம் வந்த பிறகு சரி நாம ஒழுங்கா தான் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த ஏகத்துவம் நம்முடைய நெஞ்சில் இந்த ஏகத்துவ தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக என்ன நிலை? பெற்றோர் நோவினை செஞ்சவங்களா தான் இருந்தோம். மார்க்கத்தை அறியறதுக்கு முன்னால என்ன நிலை? பெற்றோர் இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஊர்கள்ல எட்டி மிதிக்கிறது கூட சர்வ சாதாரணம். பெற்றோர்களுங்க தாய் தந்தையர்களை எட்டி மிதிக்கிறது சர்வ சாதாரணம், திட்டுறது சர்வ சாதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதை, யார் பெற்றோரை சபிக்கிறானோ திட்டுறானோ அவனை அல்லாஹ்வும் சபிக்கிறான். ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. பெற்றோரை திட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய சாபம் மேல வருது. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு குற்றம், சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வை பெற்றுதலான ஒரு காரியம்னு சொல்றாங்க. இதை மக்கள் சர்வ சாதாரணம் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா பெற்றோர் சொல்லுவாங்க வீட்டுல, அந்த அப்படியே கடை அங்கதானே போற, போயிட்டு வரும்போது அப்படியே கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாமா. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. காய்கறி வாங்குற வேலையா? அது எனக்கு ஒத்தே வராதுங்க. இவனுக்கு எதுவும் சரிப்பட்டு வரும்? மூக்கு முட்டை திங்கிறது சரிப்பட்டு வரும். அது மட்டும் தான் இவனுக்கு தெரியுமே தவிர அந்த வழியாத்தான் போவான். உடனே பெற்றோர் சொல்லுவாங்க, இப்ப அந்த வழியாத்தானே போன கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வா, கறி வாங்கிட்டு வா, மீன் வாங்கிட்டு வா, அதெல்லாம் எனக்கு பார்த்து வாங்க தெரியாது, தேவையான நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி பெற்றோரை சர்வ சாதாரணமாக ரொம்ப மோசமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு. இது என்ன சாதாரண ஒரு தீமையா இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாவங்கள் பட்டியல் போடும்போது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினை செய்வதும் பெரும்பாவத்தில் ஒண்ணு. பெரும்பாவத்தை செய்கிறோம்ங்கிற அந்த எண்ணமே இல்லாம பெற்றோருடைய மனசை நோகணிக்கிறோமே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தீமையில பட்டியல் போடுறாங்க. அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான் என்ற இந்த பட்டியலில் சேர்க்கிறாங்க. நீங்க பாருங்க,
ஒரு சில ஆட்கள்லாம் பார்க்கலாம், திருமணத்துக்கு முன்னால வரையும் உணர்ந்து கவனிப்பான் யாரு, பெற்றோரை. அதுக்கு முன்னால வரையும் பெற்றோரை விசாரிக்கிறது கவனிக்கிறது அதெல்லாம் தடாபடலா இருக்கும். கல்யாணம் ஆச்சுன்னு பொண்டாட்டி பின்னால போயிட்டு பெற்றோரை அப்படியே விட்டுருவான். அவங்களுடைய மனசை மேன்மேலும் நோகடிக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பாக்குறோம். அதுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த அல்வா கொடுக்குறவாங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னால அல்வா கொடுத்துருவான் யாருக்கு, அம்மாவுக்கு. அந்த அல்வா கொடுக்குறவங்க பேரை எப்படி வந்துச்சுன்னா, ஒருத்த புதுசா கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால வரையும் அம்மாவுக்கு அல்வா மிச்சரு அது இதுன்னு சொல்லி தடாலடியா போல மிட்டாய் சாமான்கள் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். முதல் நாள் மிச்சரு சிப்ஸ் இது மாதிரியான கார ஐட்டங்கள்லாம் வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்து உள்ளுக்குள்ள இருந்து அவங்க சாப்பிடுற கருக்கு முருகன் சத்தம் கேட்குமா இல்லையா, மிச்சரு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சத்தம் கேட்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரியா பெற்றோர் வயசான ஆயிட்டாலும் முடிஞ்சு போச்சு, புத்தி மாறும். என்னப்பா இது இவ்வளவு நாள் எனக்கு வாங்கி கொடுத்திய பாதி பையில இன்னைக்கு பாத்துக்கிட்டு அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்குற, என்ன எனக்கு கொஞ்சம் கண்ணிலேயே காட்டலையப்பா மிச்சர அப்படின்னு நினைச்சு மறுநாள் காலையில கேட்டே திரும்ப நினைக்கிறாங்க. மகன்கிட்ட கேட்கலாம், இப்படிலாம் பண்ணி எனக்கு கண்ணுல காட்டினியாடா மிச்சர அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லம்மா இருமா நான் கரெக்டா பார்த்து செய்யறமா அப்படின்னு. மறுநாள் கரெக்டா நான் பொண்டாட்டிக்கு மட்டும் அல்வா வாங்கி கொடுத்தாலும், அல்வா வாங்கி கொடுக்கும்போது சத்தமா கேட்க போகுது வெளியே, உள்ளுக்குள்ள அதுல எவ்வளவு நாள் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குமே. கார ஐட்டங்கள் வாங்கி கொடுக்கும் போது அது என்ன செய்யும், சத்தம் கேட்கும். அங்க உட்காந்துக்கிட்டு அம்மா உட்காந்து சண்டை போட்டு இருப்பாங்க, ஏன்டா எனக்கு கண்ணே காட்டுன்னு கேட்பாங்க. அல்வா வாங்கி கொடுத்தா அது எப்படி தெரியும், பொண்டாட்டிக்கு மட்டும் அல்வா வாங்கி கொடுத்துட்டு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலன்னு சொன்னாலும். இதுதான் என்னது அல்வா கொடுக்குற மேட்ரு. இது மாதிரி பலர்கள் அதனால அல்வா கொடுத்து ஏமாத்துனதுனால தான் ஒருத்தனுக்கு ஏமாத்தினாலே அல்வா கொடுக்குற பேர் வருது. இது மாதிரி பலர்கள் தங்களுடைய திருமணத்துக்கு முன்னால் வரையும் கவனிச்சுக்கிட்டு திருமணத்துக்கு பின்னாலே பெற்றோரை கவனிக்காத அவருடைய மனசை நோகடிக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது என்னது, இஸ்லாத்துல பெரும்பாவத்தில் ஒன்றாக அல்லாஹ் மறுமை நாளில் இந்த அடியானை பார்க்க மாட்டேன் என்று நமக்கு எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். இந்த தீமையிலிருந்து விலகணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா முகல்லிபு பிகத்ரின், விதியை மறுப்பவன், விதியை இல்லைன்னு சொல்லி பொய்ப்பிப்பவன், அவனையும் அல்லாஹ் அவன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது, மறுமை நாள் அவனை பார்க்க முடியாதுங்கிற அல்லாஹ்வை பார்க்க முடியாதுங்கிற ஒரு செய்தியை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இது அல்லாம இன்னும் ஒரு 3 பட்டியல், இறுதி பட்டியலா போட்டுருவோம். என்னன்னா 3 போய்கிட்டே இருக்குது, முடிகிற மாதிரி தெரியல நினைச்சிடாதீங்க. இறுதியான ஒரு பட்டியல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயே நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த 3ல ஒருத்தர் யாரு, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை யார் மறைப்பார்களோ, அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான், அல்லாஹ் இறக்கி இருக்கிற இந்த வேதத்தை யார் மறைத்து சமணன் கலீலா, அற்பமான விலைக்கு இதை விட்டு விடுவாரோ. அற்பமான விலைக்கு விற்கிறது என்ன, மார்க்கத்தை பொய்யாக்கி மார்க்கத்தில் இல்லாததை இல்லதுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி காசு வாங்குறது, இருக்கிறத இல்லன்னு சொல்லி காசு வாங்குறது, அதாவது சமூகத்தில் அற்பமா மலிவா நடந்துட்டு இருக்குது. மௌனங்கள் ஓதுறதை பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, வரம் மீறி போகக்கூடாதுன்னு. மற்ற குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் எல்லாம் தெளிவாக இந்த மௌலிதுங்கிறது பிதஅத்து, அது நரகத்துல கொண்டு சேர்க்கும் சொல்லி பாக்குறோம். ஆனால் மார்க்கத்தை கற்றறிந்த மேதாவிகள் சொல்லக்கூடியவங்க 7 வருஷம் மார்க்கத்தையே கரைச்சு குடிச்சோம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குங்க, மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி காசு வாங்கணுமா இல்லையா. இதுதான் மார்க்கத்தை வித்து காசு வாங்குறது. சலாத்து நாரியாங்கிற பேர்ல ஓதுறாங்க. என்னத்தை ஓதுறாங்கிறீங்க, எங்களையும் கூட்டு போறாங்க. சுனஜமாத் மனசாக்கள் ஓதிட்டு இருக்கும் போது சலாத்து நாரியா வாங்க ஓத போன்னு சொல்லி கூட்டு போவாங்க. உள்ளுக்குள்ள போனோம்னா அப்படியே ஒரு பெரிய கூட்டம் 40-50 பேர் சேர்ந்து இருப்பாங்க. ஒரு தப்லீக் ஜமாத்தே நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் சலாத்து நாரியா ஓதத்துக்கு வந்த குரூப் அப்படி சுத்தி ரவுண்டு கட்டுறது, பெரிய மாடியா தானே இருக்கும். சுத்தி ரவுண்டு கட்டி ஆளுக்கு 500 சுண்டல் இருக்குல்ல, சுண்டல் எண்ணி போடுறதுக்கு எத்தனை தடவை சலாத்து நாரியா ஓதுறவங்கிற பேர்ல எண்ணி போறதுக்கு வச்சிருப்பாங்க. ஆளுக்கு 500 கூஜாவில். அல்லது சுண்டல் அல்லது பெண்கள் பல்லாங்குழி விளையாடுறதுக்கு ஒரு காயம் யூஸ் பண்றாங்கல்ல சிகப்பா, அல்லது அதையும் வச்சிருப்பாங்க. அது வச்சிருந்தா தப்பிச்சு, சுண்டல் வச்சா முடிஞ்சு போச்சு. ஒண்ணு அங்க போவோம், ஒண்ணு இங்க போவோம், அவ்வளவுதான். சலாத்து நாரியா ஓதிட்டு இருக்கும் போது ஒண்ணு ஓதி முடிக்கிறதுக்குள்ள 10 சுண்டல் போயிருக்கிறது தனி விஷயம். ஒன்னே ஓதி முடிச்சிருக்க மாட்டோம். எனக்கெல்லாம் தெரியாது. அது வா சும்மா வாயில முணுமுணுத்துக்கிட்டே இரு, என்னத்தையாவது ஓதிட்டு இருக்கு, நாங்க சமாளிச்சுக்கிறோம் கூட்டு போறது. கூட்டு போயிட்டு இப்படி சுண்டல் அங்கேயும் போவோம், கொஞ்சம் இங்கேயும் போய் என்ன சாப்பிட்டு கண்டு காலங்கிறது, அவ்வளவுதான். இது மாதிரி இதெல்லாம் என்னது, மார்க்கத்தை விட்டு பொழைக்கிறது தானே. இது மார்க்கத்துல இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பொழைக்கிறது தானே, மார்க்கத்துல இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றது தானே. இதுதான் மார்க்கத்தை விற்தல். அப்ப யார் அல்லாஹ் இறக்கி இந்த வேதத்தை மறைப்பார்களோ, அதை அற்பமான காசுக்கு விட்டு விடுவார்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க தங்களுடைய வயிற்றில் உலாயிக்க மா யகுலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார்,
அவர்கள் தங்களுடைய வயத்துல வந்து நரக நெருப்பை தான் சாப்பிட்டுக் கொள்கிறார்கள். சுண்டலை சாப்பிட நினைக்காதீங்க, நரக நெருப்பை சாப்பிடுறான். வலாயு கல்லி முகமுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் மறுமை நாளில் அவளை வந்து அவளோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான். உலகம் அதாபுன் அலீம், துன்புறுத்தக்கூடிய வேதனை அவர்களுக்கு உண்டு. என்ன இது? நாம் இது போன்று மார்க்கத்தை மறைக்கக்கூடிய இந்த மார்க்க அறிஞர்கள் தங்களை மார்க்க அறிஞர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நீங்க செய்கின்ற இந்த காரியம் சாதாரண ஒரு காரியம் இல்ல, அல்லாஹ்வுடைய தரிசனத்தை இழக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை இழக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம். இதை வந்து சரியான முறையில் விளங்கி இது போன்ற எல்லா விதமான காரியத்திலிருந்தும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளணும். அதே மாதிரி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மேல் மிச்சமாக தண்ணி வருதா இல்லையா, நமக்கு மேல் மிச்சமா தண்ணி இருக்கும், அதை வந்து காசுக்கு விற்கிறது, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல சேர்க்கிறாங்க. இவன் வந்து தனக்கு போக மிச்சமா இருக்கிற தண்ணியை காசுக்கு விற்பானோ அவனே அல்லாஹ் மறுமை நல்லா பார்க்க மாட்டான். இப்போ ஒரு காசு தண்ணி இருக்குங்க, இது எனக்கு என் வீட்டுக்கு 2 குடமே போதும், ஆனா 3 குடம் தண்ணி வந்துருச்சு, நான் அடுத்தவங்க கொடுக்கும்போது அந்த 1 குடத்தை காசு கொடுக்க கூடாது. ஆனா அதே அந்த தண்ணியில் நான் சில வேலைகள்லாம் செய்யறேன், தண்ணியை சுத்தப்படுத்துறேன், அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு அதுக்குன்னு வேலையாட்கள் வச்சு சுத்தப்படுத்துனா அதுக்கு காசு வாங்கிக்கலாம், அது வேற. அந்த வேலைக்கு காசு வாங்கணும், தண்ணி காசு வாங்கல. தண்ணிக்கென்று நம்ம பிரத்யேகமா காசு வாங்குவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. அப்படி செய்தால் மறுமை நாள் அல்லாஹ்வுடைய பார்வையை பெற்று தராத ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய தரிசனத்தை இழக்க வைக்கக்கூடிய காரியம் சொல்றாங்க. இதுவரையும் நாம் என்னென்ன தகவல் எல்லாம் கேட்டோமோ இதையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம், இந்த பட்டியலில் நாம் ஒருபோதும் சேர்ந்து விடக்கூடாது. ஏனால் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெறுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக எல்லாம் உள்ள ஏக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்